குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முதல் நாளிலே வாக்குத்தத்த ஆமென் வசனத்தை சொல்லி நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நினைத்திருந்தேன். ஆனாலும் கூட ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலமாக பேசும்படி ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். என்னுடைய சத்தம் எல்லாருக்கும் கேட்குதா? யாராவது பைபிள் வாசிக்கிறவங்க 2 பேர் இங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். யாராவது ஃபாஸ்ட்டாக பைபிள் வாசிக்கிறவங்க 2 பேர் இங்கே வந்து உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக நான் பிரசங்கத்தை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். யாருமே இல்லையா? வேறு 2 பேர் தான் நல்லா இருக்கும். சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பைபிள் வாசிக்கிறவங்க யாருமே இல்லையா? ஸ்தோத்திரம். மைக் எடுத்து வச்சுக்கோங்க. ஆமென். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு பரியந்தம் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில ஆண்டவர் இந்த காலவெளியில நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நான் யோசித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, நம்முடைய சபை குற்றம் சாட்டப்படாத சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சபை எப்படி சபையா இருக்கணும் சொல்லுங்க எல்லாரும் இங்க கவனிங்க. குற்றம் சாட்டப்படாத சபையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எதுலங்க குற்றம் சாட்டப்படாத சபையா இருக்கணும்னு சொன்னா உபதேசத்தில். அல்லேலூயா. முதலாவது காரியம் உபதேசத்தில் குற்றம் சாட்டப்படாத சபையாக இருக்க வேண்டும். 2வது ஜீவியத்தில் குற்றம் சாட்டப்படாத சபையாக இருக்க வேண்டும். எதுல குற்றம் சாட்டப்படாத சபையா இருக்கணும் நீங்க சொல்லுங்க. உள்ள இருக்கிறவங்க உபதேசத்துல குற்றம் சாட்டப்படாத சபையா இருக்கணும். ஜீவியத்துல குற்றம் சாட்டப்படாத சபையாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. கிறிஸ்துவின் வருகை. ஆமென். இயேசு கிறிஸ்து ஆமென் ஆண்டவர் ரகசியமாக ஒரு முறை இந்த பூமிக்கு வரப்போகிறார். இன்னொன்று பகிரங்கமாக வரப்போகிறார். அல்லேலூயா. அது உங்களுக்கு தெரியுமா? ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்க வருகை. 2 வருகை இருக்கிறது. முதலாவது ரகசிய வருகை என்பது ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் வந்து என்ன செய்ய போகிறார்? வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. மத்திய ஆகாயத்திலே அவர் வெளிப்பட போகிறார். அப்பொழுது முதலாவது வருகை எதற்காக ஆண்டவர் வருகிறார் என்று சொன்னால், எதற்காக வருகிறார்? முதல் வருகை யாருக்காக வருகிறார் சொல்லுங்க. சபைக்காக வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா எல்லாரும்? முதலாவது வருகை இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாவது வருகை எதற்காக வருகிறார் என்று சொன்னால், சபையை சந்திப்பதற்காக, சபையை எடுத்துக் கொள்வதற்காக ஆண்டவர் வருகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமான காரியம் பார்த்தீங்களா? எவ்வளவு சந்தோஷமான காரியம். ஆண்டவர் வருகிறது எல்லாத்தையும் கூட்டிட்டு போறதுக்கு அல்ல, சபையை அழைத்து செல்ல, சபையில் ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை அழைத்து செல்ல ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட சபையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் சீக்கிரமாக என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க போகிறேன். முதலாவது நான் பேச இருக்கிறது குற்றம் சாட்டப்படாத சபை. ஆமென். நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நெகட்டிவா பேச போறேன். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சபையா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி இருக்கிற நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கக்கூடாது என்பதை நான் பேசுகிறேன். எப்படிப்பட்ட சபையா இருக்க வேண்டும் என்கிறதை 2வது நான் பேசுகிறேன். சீக்கிரமாய் ஒரு 7 பாயிண்ட் இருக்கிறது. வேகமாக வசனத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் விளக்குவதற்கு நேரம் இல்லை. எனக்கு டைம் வந்து இப்போவே எனக்கு 11:45 ஆயிடுச்சு. 12:15 நான் பிரசங்கத்தை முடிக்கணும். உங்களோட ஒரு 4 மணி நேரம் பேசிட்டு 12:30 நான் சரியாக அனுப்பிவிடுகிறேன். வெயிலில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான காரியம். உள்ள இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வெளியில கொஞ்சம் வெக்கையா இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 18ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம். முதலாவது நான் பேசுகிறது கவனமா கேட்டு கொடுங்க. எப்படிப்பட்ட சபையா நம்முடைய சபை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பேச போறேன். அல்லேலூயா. லூக்கா 18:8 வாசிப்போமா? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். போதும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பூமியில ஆண்டவர் வரும்போது எதை காண மாட்டாரா? விசுவாசத்தை காண மாட்டாரா? அல்லேலூயா.
அப்போ நம்ம சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கக்கூடாது அப்படின்னா விசுவாசம் இல்லாத சபையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முதலாவது பாயிண்ட் வந்து ஆமென் ஸ்தோத்திரம், விசுவாசம் இல்லாத சபையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த உவமையிலே பார்க்கும்போது அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதி தேசத்தை ஆளுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய தேசத்தை ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி தான் ஆண்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இந்த ஒரு விதவை ஸ்தோத்திரம், அவளை என்ன செய்து கொண்டிருந்தார்? அலட்டிக் கொண்டே இருந்தார். எனக்கு நீதி வேணும், எங்களுக்கு நீதி வேணும், எங்களுக்கு நீதி வேணும் என்று சொல்லி அலட்டிக் கொண்டே இருந்தான். அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி என்ன செய்தானா? இவள் தொந்தரவு தாங்க முடியாம ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இவள் தொந்தரவு தாங்க முடியாம என்ன செஞ்சான்? அவனுக்கு நீதி செய்தான் என்று சொல்லி அந்த ஓமையிலே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த விதவையினுடைய நிலைமை தான் நம்முடைய நிலைமை. அல்லேலூயா. அந்த விதவையினுடைய நிலைமை இன்றைக்கு யார் நமக்கு சகாயர்? கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு சகாயராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வேலை விதவைக்கு பாருங்க, கிறிஸ்துவை தவிர வேறு ஒரு எந்த ஆதரவும் அவளுக்கு கிடையாது. தேவனை தவிர ஸ்தோத்திரம் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை தான் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதலாவது, நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கக்கூடாது என்று சொன்னால், எப்படிப்பட்ட சபையா இருக்கக்கூடாது? விசுவாசம் இல்லாத சபையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கு. அப்படி கொஸ்டின் மார்க் போட்ட சபையாக இருக்கக்கூடாது. விசுவாசம் நிறைந்த சபையா இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. இரண்டாவது, நம்முடைய சபை எப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னார். எல்லாமே நாம் பேசுற வசனங்கள் எல்லாம் வருகை குறித்து உள்ள வசனங்கள், கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து வசனங்களை தான் நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். மத்தேயு 24:12 நாம் வாசிப்போம். மத்தேயு 24:12 சீக்கிரமாய் வாசிப்போம். மத்தேயு 24:12. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறது. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறது. இதுவும் கடைசி காலத்துல ஆண்டவருடைய வருகையை குறித்து உள்ள சம்பவத்தை தான் இங்கே சொல்லியிருக்கிறது. இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது அன்பு தணிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய வருகை நாட்களிலே இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த இரண்டாவது சொன்ன சபை அன்பு இல்லாத சபை. அல்லேலூயா. அக்கிரமம் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி இருக்கிறது. அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி இருக்கிறது. அன்பு இல்லாத சபையாக நம் சபை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முதலாவது, விசுவாசம் இல்லாத சபையாக இருக்கக்கூடாது. இரண்டாவது, அன்பு இல்லாத சபையாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவ விசுவாசிகளுடைய உள்ளத்திலே ஆண்டவருடைய அன்பு அவருடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, விசுவாசிகள் மத்தியிலே தேவனுடைய அன்பு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்புக்கு பதிலாக அம்பு வெளிப்படக்கூடாது, அன்பு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்புக்கு பதில் இருதயத்திலே அம்பு பாய்கிறதா இருக்கக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அன்பு இல்லாத சபையாக இருக்கக்கூடாது. நாம் இருக்கக்கூடாது. நெகட்டிவா தான் பேசிட்டு வர்றேன். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். நானே சொல்கிறேன், பரிசுத்தம் இல்லாத சபையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதை தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால், ஆமென், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தை தொடர்ந்து உள்ள கீழே உள்ள 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனத்துக்கு கீழே உள்ள வசனங்கள்லாம் வாசித்தீங்கன்னு சொன்னா, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய சபை பரிசுத்தம் இல்லாத சபையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சபை என்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். சபை என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எக்லீசியா என்ற வார்த்தைக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமென். வெளியே அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அர்த்தம். ஆமென். நம்முடைய சபை எப்படி இருக்கக்கூடாது என்று சொன்னால்
பரிசுத்தம் இல்லாத ஒரு சபையாக இருக்கக்கூடாது. ஆமென். பாவத்தை விட்டும் பாவிகளை விட்டும் பாவ சூழ்நிலைகளை விட்டும் பிரிந்திருக்கிற சபையாக நம்முடைய சபை காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பாவத்தை விட்டும் பாவிகளை விட்டும் பாவ சூழ்நிலைகளை விட்டும் பிரிந்திருக்கிற சபையாக நம்முடைய சபை காணப்பட உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாத சபையாக நம்முடைய சபை இருக்கக்கூடாது. ஆமென். மத்தேயு 25:5 வாசிப்போமா? மத்தேயு 25:5 சீக்கிரமா வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம். நாம் டைம் இல்லாதனால தான் வசனமா நான் சொல்றேன். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இதுவும் வருகையை குறித்து உள்ள வசனம் தான். ஆமென். ஸ்தோத்திரம். சபையானது இப்ப எதுல ஆயிடுச்சு? நித்திரை மயக்கத்தில் மூழ்கிய சபை. ஆமென். இப்ப நான் சொன்ன பாயிண்ட் என்ன சபை அப்படின்னு சொன்னா, 4வது பாயிண்ட் நித்திரை மயக்கத்தில் மூழ்கிய சபை. அல்லேலூயா. அந்த வசனத்துல எத்தனை கன்னிகைகள் இருந்தாங்களா? 10 கன்னிகைகள் இருந்தாங்க. 5 பேர் யாரு? புத்தி உள்ளவங்க. 5 பேர் யாரு? புத்தி இல்லாதவங்க. ஆமென். ஸ்தோத்திரம். 5 பேர் மாத்திரம் தீவெட்டியை எடுத்து சென்றாங்க. தீவெட்டியோடு கூட எண்ணெயை எடுத்து சென்றாங்க. தீவெட்டி என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரட்சிப்பை நாம் ஒரு காலம் இழந்து விடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து விடக்கூடாது. என்றைக்கு ஒரு மனிதன் ரட்சிப்பை என்றைக்கு ஒரு மனிதன் இழந்து விடுகிறானோ, என்றைக்கு ஒரு மனிதன் அபிஷேகத்தை இழந்து விடுகிறானோ, அவன் நித்திரை மயக்கம் அடைந்து விடுகிறான். அல்லேலூயா. ஆமென். அவன் நித்திரை மயக்கம் அடைந்து விடுகிறான். நித்திரை மயக்கம் அடைந்த சபையாக நம்முடைய சபை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுல சொல்லி இருக்கிறது 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி உள்ளவங்க. ஆமென். ஸ்தோத்திரம். 5வது பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15வது வசனம். கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அல்லேலூயா. குளிருமின்றி அனலுமின்றி இருக்கிற வெதுவெதுப்பான சபை. அல்லேலூயா. 5வது நான் சொல்றது எப்படிப்பட்ட சபையா இருக்கக்கூடாதுன்னா, வெதுவெதுப்பான சபையா இருக்கக்கூடாது. நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கக்கூடாது? வெதுவெதுப்பான சபையா இருக்கக்கூடாது. ஆமென். சூத்திர ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணியை வச்சு சூத்திர அந்த பாத்திரத்துக்குள்ள என்னத்தை தூக்கி போட்டாங்கன்னா, தவளையை தூக்கி போட்டாங்க. தவளையை தூக்கி போட்டோன்னே ஆமென், தவளையை தூக்கி ஆமென் உள்ள அந்த பாத்திரத்துக்குள்ள தூக்கி போட்டு கீழே என்ன செஞ்சாங்களாம்? தண்ணியை சூடு ஏற்றினாங்களாம். முதல்ல அந்த தண்ணி குளிர்ந்த தண்ணியா இருந்துச்சு. அப்புறம் என்ன செஞ்சிச்சு? அந்த தண்ணி வெதுவெதுப்பான தண்ணியா மாறிச்சு. உடனே அந்த தவளை என்ன செஞ்சிச்சு? ஜாலியா உள்ள விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இருக்க கொஞ்ச நேரம் ஆக 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 தண்ணி வெதுவெதுப்பா இருக்கும் போது வரைக்கும் அந்த தவளை ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும் போது இருக்க அந்த தண்ணி என்ன செஞ்சிச்சு? சூடாக அப்பதான் தெரிஞ்சிச்சு அந்த தவளைக்கு ஆகா சாக போறண்டா அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஏன் இந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா, வெதுப்பான நிலைமையிலே நம்முடைய சபை இருக்கும் என்று சொன்னால் நாம் மரிக்கிற நிலைமைக்கு நாம் கடந்து செல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய சபை வெதுப்பான நிலைமையிலே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 11 வசனங்கள் 12 வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 11, 12. அதில் பிரகாசம் மிகவும் விளைந்திருந்த ரத்தின கல்லை போலவும் அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்கிறவன். அது எத்தனை வருஷம்? 22. 22:11 வாசிக்கிறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், ஆமென். இந்த வசனத்துல வாசித்தீங்கன்னா அதுல ஒரு உள்ளான அர்த்தம் இருக்கு. என்ன உள்ளான அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதுல என்னென்ன காரியம் சொல்லி இருக்கிறது? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். அப்புறம் நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாகிறவன் பரிசுத்தமாகட்டும். சபையிலே 2 விதமான கூட்டங்கள் இருக்கிறது.
அல்லேலூயா. ஒன்று என்ன கூட்டம்? ஒரு பாவிகள் ஆமென் இருக்கிற ஒரு கூட்டம். இன்னொன்று பரிசுத்தவான்கள். 50% அநியாயம் செய்கிறவங்க, 50% பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறது. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்தவான்களும் பாவிகளும் கலந்த சபையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்னு சொன்னா, நீதிமான்கள் உள்ள சபையா இருக்கணும். 100 ஆடுகள், ஒருவனுக்கு 100 ஆடுகள் உடையவனா இருந்து அதில் ஒரு ஆடு காணாமல் போனால், அதுல 99 ஆடுகளை விட்டுவிட்டு காணாம போன ஒரு ஆட்டை தேடி ஆண்டவர் கண்டுபிடிக்க போனார் சொல்லியிருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த 99 ஆடுகளும் மனம் திரும்ப அவசியம் இல்லாத ஆடுகள். அல்லேலூயா. இந்த ஒரு ஆடு தான் கெட்டு போச்சு, ஆனா 99 ஆடுகளும் மனம் திரும்ப அவசியம் இல்லாத ஆடுகள். நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த 100 ஆட்டுல ஒரு ஆட்டை போல இருக்கக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் விட்டு வந்த 99 ஆடுகளை போல நம்முடைய சபை இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya, ஹalleluya. ஏழாவது 2 தீமோத்தேயு 3:5 வாசிப்போமா? 2 தீமோத்தேயு 3:5. 2 தீமோத்தேயு 3:5. தேவ பக்தியின் நேசத்தை கரித்து அதன் பலனை என்ன செய்வாங்களாம்? மறுதலிக்கிறவர்களா இருப்பார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. இதுவும் கடைசி கால சம்பவங்களை பத்தி சொன்ன வசனங்கள் தான். 2 தீமோத்தேயு 3:1 வாசித்தீங்கன்னா எல்லாமே கடைசி காலத்தை பத்தி தான் சொல்லியிருக்கு. நான் இப்ப பேசுற வசனம் எல்லாமே கடைசி காலத்துல ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற சபை இப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஏழாவது சபை எப்படிப்பட்ட சபை என்று சொன்னால், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். நம்முடைய சபை வேஷம் நிறைந்த சபையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிற சபையாக நம்முடைய சபை இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சபையிலே ஒரு பக்தியுள்ள முகமும், சபைக்கு வெளியே ஒரு பக்தி இல்லாத முகமும், 2 வேடம். ஆமென், ஸ்தோத்திரம். சினிமாவில் நடிக்கிற நடிகர்கள் 2 வேடங்களில் நடிக்கிறார்கள். ஒருவன் நல்லவனாக நடிக்கிறான், இன்னொருவன் கெட்டவனாக நடிக்கிறான். ஆகவே சபைக்கு வருகிற விசுவாசிகள் சபைக்கு வரும்போது நல்ல முகத்தையும், சபையை விட்டு வெளியே செல்லும் பொழுது கெட்ட முகத்தையும் காட்டி 2 வேடங்களில் நடிக்காமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேஷம் நிறைந்த சபையாக நம்முடைய சபை இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஆமென், ஸ்தோத்திரம். 7 பாயிண்ட் சொன்னேன், வரிசையா நீங்க சொல்லுங்க. விசுவாசம் இல்லாத சபையாக நம் சபை இருக்கக்கூடாது. முதல் பாயிண்ட் என்னது? விசுவாசம் இல்லாத சபையா இருக்கக்கூடாது. 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன்? அன்பு இல்லாத சபையா இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். எது இல்லாத சபையா இருக்கக்கூடாது? எழுதி வச்சிருக்கிறீங்களா பாயிண்ட்? அன்பு இல்லாத சபையா இருக்கக்கூடாது. 3வது சொன்னேன், பரிசுத்தம் இல்லாத சபையாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். 4வது சொன்னேன், நித்திரையில் மூழ்கிய சபையாக இருக்கக்கூடாது என்று சொன்னேன். 5வது வெதுவெதுப்பான சபை அல்லது மரித்த நிலைமையில் உள்ள சபை அப்படின்னு கூட எழுதிருக்குங்க. வெதுவெதுப்பா தவளை வெதுவெதுப்பான நிலைமையில் இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்கும், ஆனா கொஞ்ச நேரத்தில் அது மறிக்க போகுதுன்னு தெரியாது. வெதுவெதுப்பான நிலை அல்லது மரித்த நிலைமையில் உள்ள சபை. 6வது சபை 50% பரிசுத்தவான்கள், 50% நீதிமான்கள். பாவிகள் பரிசுத்தவான்கள், அநியாயம் செய்கிறவர்கள் பாதி பேர், பரிசுத்தவான்கள் பாதி பேர், நீதி செய்கிறவர்கள். அப்படிப்பட்ட சபையாகவும் பரிசுத்தவான்களும் பாவிகளும் 50% கலந்த சபையாகவும் நம்முடைய சபை இருக்கக்கூடாது. 7வது சொன்னேன், வேஷம் நிறைந்த சபையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாஸ்டர், நம்ம சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு 1வது, ஆமென், ஸ்தோத்திரம், 7வது வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம். இப்போ சொன்ன 7 பாயிண்டும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சபையை குறித்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் அவ்வளவு நேரம் சொன்னேன். சபையை குறித்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்படிப்பட்ட சபையாக நம்முடைய சபை இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அப்ப எப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. போதும், பிலதெல்பியா அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த 7 சபைகள்ல நான் ஏற்கனவே எடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்?
குற்றம் சாட்டப்படாதவர்களா இருக்கணும். இந்த 7 சபைகள்ல ஆமென் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்ன 7 சபைகள்ல குற்றம் சாட்டப்படாத சபை எந்த சபை என்று சொன்னால் பிலதெல்பியா சபை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு குற்றம் சாட்டப்படாத சபை. எதிலே குற்றம் சாட்டப்படக்கூடாது? உபதேசத்திலே குற்றம் சாட்டப்படக்கூடாது, ஜீவியத்திலே குற்றம் சாட்டப்படக்கூடாது. ஹalleluya ஹalleluya. சுந்தர பிலதெல்பியா சபை, அந்த 7 சபைகள் எபேசு சபை, சிமிர்னா சபை, ஆமென், தியாத்திரா சபை, ஆமென், லவோதிக்கேயா சபை, ஆமென் என்று சொல்லி பல சபைகள் சொல்லி இருந்தாலும் பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் ஒரு குற்றமும் சொல்லவில்லை. ஹalleluya. நல்லா வாசித்து பாருங்க. எல்லா சபைகளை பற்றி ஆண்டவர் குற்றம் சொல்லி இருக்கிறார். ஆனால் பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுதுகிறதாவது என்று சொல்லும்போது அந்த சபையை ஆண்டவர் குற்றம் சாட்டப்படாத ஒரு சபையாக பார்க்கிறார். பிலதெல்பியா என்கிற வார்த்தைக்கு சகோதர அன்பு என்று சொல்லி அர்த்தம். ஹalleluya. பிலதெல்பியா என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சகோதர அன்பு. ஹalleluya ஹalleluya. நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையா இருக்க வேண்டும்? 3 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். வளவளவளன்னு பேசல. 7 பாயிண்ட் இல்லாததுக்கு சொன்னேன். நாம் இருக்க வேண்டியது 3 பாயிண்ட் சொல்லி ரத்தின சுருக்கமா நான் முடிக்கிறேன். ஹalleluya. நம்முடைய சபை எப்படி 7 பாயிண்ட் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமென். 3 பாயிண்ட் இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி பேச போறேன். பாசிட்டிவ். இவ்வளவு நேரம் 7 பாயிண்ட் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். இந்த 3 பாயிண்ட் பாசிட்டிவா பேச போறேன். நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சகோதர அன்பு நிறைந்த சபையாக இருக்க வேண்டும். ஹalleluya. சகோதர அன்பு, சகோதர அன்பு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே ஒரு வார்த்தையில இந்த வேதம் முழுவதும், சொல்லுங்க, இந்த வேதம் முழுவதும், இந்த பிரமாணம் முழுவதும் நிறைவேறப்பட்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஹalleluya. பிலதெல்பியா என்கிற வார்த்தைக்கு சகோதர அன்பு என்று சொல்லி அர்த்தம். நம்முடைய சபை சகோதர அன்பு நிறைந்த சபையாக, சகோதர ஐக்கியமுடைய சபையாக, ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கடித்து பட்சிக்கிறவராக இல்லாமல் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க உதவி செய்யும். ஹalleluya ஹalleluya. வெளியில வரும்போதே கை கொடுக்க கூடாதுன்னு போட்டிருக்கு. ஹalleluya. நாங்களே பறிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் கவர்மெண்ட். ஹalleluya. கை கொடுக்கலாட்டாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரமாவது போட்டு போங்க. ஹalleluya. முடிஞ்சோடனே சுடுதண்ணியை காலில் ஊத்துற மாதிரி பறந்துடாதீங்க. ஆமென். முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். சமூக இடைவெளி விட்டு அமரவும் கை கொடுக்க கூடாது. இங்கேயே சகோதர அன்பை நாங்க கட் பண்ற மாதிரி இருக்கு. கை கொடுக்கலாட்டாலும் பரவாயில்ல. பார்த்தவங்களை 6 மாசம் கழிச்சு வந்திருக்கீங்க, எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க, எப்படி பிரதர் இருக்கிறீங்கன்னு கேட்டு ஆமென் வாழ்த்திட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya ஹalleluya. சகோதர அன்பு நிறைந்த சபையாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆண்டவர் இந்த நாட்களிலே சகோதர அன்பு நிறைந்தது. ஆமென். ஆண்கள் ஆண்களோடும், பெண்கள் பெண்களோடும், வாலிப பிள்ளைகளோடும், வாலிப தம்பிமார்களோடும் ஒரு நல்ல ஐக்கியத்தை உருவாக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹalleluya. சபையில் உள்ள வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹalleluya. சபையில் உள்ள வாலிப பிள்ளைகள் எல்லாம் புதன்கிழமை வந்து இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 வாரமா இருக்குமாமா, 3 வாரமா ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாலிப பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்ந்து, சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்ந்து சுத்திரம் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாங்க. ஆமென். சுத்திரம் எல்லா பிள்ளைகளும் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாங்க. ஆமென். சுத்திரம். ஆமென். அருண்மொழி மட்டும் என்ன செய்யணும், ஜாயின் பண்ணிக்கிறோம். ஆமென். சுத்திரம் போன் கான்டாக்ட் கிடைக்காதனால ஆமென் சுத்திரம் பண்ண முடியல. ஆமென். சுத்திரம் எல்லா பிள்ளைகளும் ஆமென் சுத்திரம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டாங்க. ஆமென். சுத்திரம் வருகிற நாட்களிலே பெண்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஐக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஹalleluya. சகோதர அன்பு, சகோதர பாசம், இந்த சபைகள்ல ரொம்ப நாளா பார்க்க முடியல. கர்த்தர் இனியாவது பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஹalleluya. ஒருத்தர் பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட், எப்படி இருக்கீங்க, சந்தோஷம். ஆமென். சுத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம்.
அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் பார்த்து சந்தோஷப்படுங்க. நம்ம இந்த பூமியில ஒண்ணு கொண்டு வந்ததும் இல்ல, ஒண்ணு கொண்டு போவதும் இல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். செத்த பின்னாடி 6 அடி நிலம் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. 6 அடி நிலம் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும், எவ்வளவு பணம் வச்சிருந்தாலும், எவ்வளவு வசதி வாய்ப்பா இருந்தாலும் 6 அடி நிலம் கூட நமக்கு சொந்தம் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட பூமியில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதர அன்பு நிறைந்த சபையாக நம்முடைய சபைக்கான உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போதகரை பார்க்கும் பொழுது சகோதர அன்போடு கூட நீங்கள் பழகுங்கள். போதகரை பார்க்கும்போது சகோதர அன்போடு கூட பாசத்தை காட்டுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க எங்க இருந்து வந்திருக்கிறோம்? எங்க ஊர் மேலூர். ஆனால் பல நிலைமைகளிலே பல இடங்களிலே ஊழியம் செய்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். கூட்டத்தில் ஊழியம் செய்திருக்கிறேன். கோவில்பட்டியில அசிஸ்டண்டா இருந்திருக்கிறேன். கூடலூர்ல இருந்திருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். திருவண்ணாமலை பக்கத்தில் போலூர்ல இருந்திருக்கிறேன் 5 வருஷம். அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கிறேன். இனி ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரோ எனக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல திருச்சபையாக இதை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நான் பாடுபடுகிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஈஸியா நீங்க பேசிட்டு போயிடுவீங்க. எவ்வளவு நாட்கள் நான் ஆமென், ஸ்தோத்திரம், என் சரீரமும் என்னுடைய உள்ளமும் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் 6 மணி நேரம் தூங்கியே, ஆமென், 6 மணி நேரம் நான் கண்டினியூவா தூங்கியே பல மாதங்கள் அப்படின்றத விட பல வருடங்கள் ஆகிவிட்டதுன்னு சொல்லி சொல்ல முடியும். அல்லேலூயா. என் மனைவிக்கு பூரா பகல் டியூட்டி. ஜெயரசை பார்க்கறதுக்கு பகல் டியூட்டி. என் மனைவிக்கு பகல் டியூட்டி. எனக்கு நைட் டியூட்டி. நான் படுக்கிறது 1 மணிக்கு, 2 மணிக்கு, சில நேரத்தில் 3 மணிக்கு படுப்பேன். 3 மணிக்கு 2 மணிக்கு அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன செய்வேன்? படுப்பேன். ஸ்தோத்திரம். இரவு நேரங்களில் ஆமென், ஸ்தோத்திரம், இரவு நேரங்களில் பல மணி நேரங்கள். உங்களுக்கே தெரியும், மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், நைட்டு தான் லிவர் ஃபங்க்ஷன் ஆகிற நேரம். உங்களுக்கு தெரியுமா? நைட்டு தான் லிவர் ஃபங்க்ஷன் ஆகிற நேரம். நம்ம தூங்க வட்டினா நமக்குள்ள இருக்கிற உடம்புல இருக்கிற லிவர் ஃபங்க்ஷன் ஆகும், கல்லீரல் ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் ஆமென், ஸ்தோத்திரம், தூங்கல அப்படின்னு சொன்னா அந்த லிவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யாது. லிவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யாது. பல மாதங்கள் ஆயிடுச்சு நான் தூங்கி. அதாவது 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல தூங்கி. ஒரு சில நாட்கள் வேணா அசைந்து தூங்கி இருப்பேன். ஆனால் பல நாட்கள் தூங்குறது ஆமென், ஸ்தோத்திரம், தூங்குகிற நேரம் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால என்னுடைய லிவரும் பாதிக்கப்பட்டது. கடந்த நாட்களில் ஸ்கேன் எடுக்கும்போது டாக்டர் சொன்னாங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியல. எனக்குள்ள ஒரே ஒரு ஆசை, சபை எப்படியாவது வளரணும், சபை எப்படியாவது ஒரு எழுப்புதலை பார்க்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா. என்னுடைய சரீரத்தை நினைத்து எங்க சரீரத்தை, ஆமென், 2 பேருடைய சரீரத்துல ரொம்ப வீக்னஸ் ஆன ஆட்கள் தான். அங்க ரொம்ப பலமுள்ள ஆட்கள் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகோதர அன்பு உங்களை நினைத்திருக்க கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஊழியம் செய்கிற போதகரை நேசியுங்கள். ஊழியம் செய்கிற போதகருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அல்லேலூயா. அது உங்களுக்கு ஆசீர்வாதம், என்றைக்குமே உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சகோதர அன்பு உங்களில் நினைத்திருக்க கடவுள். அல்லேலூயா. எங்களை பார்க்கும்போது விரோதிகளாக பார்க்காதீர்கள். உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்த பணிவிடைக்காரர்கள் நாங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்த பணிவிடைக்காரர்கள் நாங்கள், ஒரு வேலைக்காரர்கள். we are the God's servant. நாங்க பாஸ்டர் போஸ்டிங் கிடைச்சோன்ன பாஸ்டர் தலையில வச்சு கிரீட வச்சு ஆடுற வேலை இல்லை. இயேசுநாதர் தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய இடுப்பிலே அந்த துணியை கட்டிக்கொண்டு சீசர்களுடைய பாதங்களை கழுவினார். சர்வன்ட் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். நாங்கள் we are God's servant. தேவனுடைய பணிவிடைக்காரர்கள், தேவனுடைய வேலைக்காரர்கள். உங்களுக்கு நாங்கள் விரோதிகள் அல்ல. ஆமென். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த சபை எப்படியாவது வளர வேண்டும், இந்த சபை எப்படியாவது சீக்கிரத்தில் எழுப்புதலை காண வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். பல நாட்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் கிடைக்கும் போது நான் சொல்றோம். ஒரு சிலர் சொன்னாங்க, நம்ம சபையிலேயே ஜெபிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம சபையை ஜெபிக்கிறதுக்கு இருக்கு. அப்புறம் இதுக்கு வங்கனாங்குண்டுல போய் சபையை கட்டி வச்சிருக்கீங்க. நான் பல மணி நேரங்கள் ஆட்களுடைய எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அங்க போய் ஜெபம் பண்றதுக்கு தான் அதை கட்டி வச்சிருக்கேன். அல்லேலூயா. ஆமென். தனியாக பல மணி நேரங்கள் கடவுளுடைய சமூகத்திலே போய் அமர்ந்து தேசத்திற்காகவும் ஜனங்களுக்காகவும் கதறி இந்த ஆமென் சூத்திரம் இந்த பகுதியிலே ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். ஆமென். ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பக்கம் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். சூத்திரம். நான் இங்க இருக்கிறவர்களை நான் குறித்து பேசவில்லை. நிறைய பேர் நினைக்கிறீங்க உங்களை குறித்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நோ. ஆமென். சூத்திரம். இங்கு இல்லாத ஒரு சிலர் இருக்கிறாங்க. ஆமென். சூத்திரம். அவர்களை குறித்து நான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் போதகர், ஆமென், உங்களுக்கு எந்த திருச்சபை போதகர் கொடுத்திருக்கிறாரோ அவர்தான் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மரண வீடாக இருந்தாலும் அது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் போதகர் செய்ய வேண்டிய வேலையை போதகர் செய்யும். அல்லேலூயா. அதுதான் போதகருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கனம். அல்லேலூயா. எங்களை ஒரு விரோதிகளாக பார்க்காதீர்கள். ஆமென். சூத்திரம். உங்களுக்கு நாங்கள் ஊழியம் செய்ய வந்த பணிகளை காரணம். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது ரெவலேஷன் சாப்டர் 3 verse 8, மூணாவது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. மூணாவது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதனால போதும். கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலிக்கல அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலிக்கல அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கொஞ்சம் பலன் இருந்தாலும் மறுதலிக்காதவங்க யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியின் நிறைவை உடையவர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் நிறைவு யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்க கொஞ்சம் பலன் இருந்தாலும் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக மாறுவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாயா மறுதலிக்கிறாயான்னு சொல்லி AK-47 வச்சு நம்மளை யாராவது நெத்தியில வச்சு கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்வோம்? அல்லேலூயா. பரவாயில்ல, உயிரே போனாலும் போதும், நான் இயேசுவினுடைய பிள்ளை, இயேசுவினுடைய பிள்ளை என்று சொல்லி ஆமென் கொஞ்சம் பலன் இருந்தும் கிறிஸ்துவை மறுதலிக்காமல் கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் தான் பரிசுத்த ஆவியில் நிறைந்த தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது அன்பு நிறைந்த சபையாக இருக்க வேண்டும். இரண்டாவது பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, 12 கணக்கு. மூணாவது பாயிண்ட் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3:10 வாசிங்க. 3:10 வாசிங்க. ரெவலேஷன் சாப்டர் 3 verse 10. உன் பொறுமையை குறித்து, அது எத்தனை வசனம்? 3:10 தானே? போதும். பிலதெல்பியா சபையில காணப்பட்ட மூணாவது பண்பு. அல்லேலூயா. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன 7 பாயிண்ட் குறைவு, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே சொன்ன 7 பாயிண்ட் குறைவு. இப்ப பிலதெல்பியா சபையில சொன்ன 3 காரியங்களும் நிறைவை குறித்து பேசுகிறேன். இங்க கவனிங்க எல்லாரும். பிலதெல்பியா சபையில கூறப்பட்ட எல்லா காரியங்களும் நிறைவு. ஆமென். சுத்தம். பிலதெல்பியா சபை அன்பிலே நிறைந்த சபை. பிலதெல்பியா சபை அபிஷேகத்திலே நிறைந்த சபை. பிலதெல்பியா சபை பொறுமையிலே நிறைந்த சபை. பொறுமையிலே நிறைந்த சபை, அன்பிலே நிறைந்த சபை, அபிஷேகத்திலே நிறைந்த சபை. பிலதெல்பியா சபை பொறுமை நிறைந்த சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் சொல்றார், பொறுமை நிறைந்த சபை. அல்லேலூயா. ஏற்கனவே சொன்ன 7 பாயிண்ட்கள் குறைவு, இது 3 நிறைவு. அல்லேலூயா. அன்பிலே நிறைந்த சபையா இருக்க வேண்டும், பொறுமையிலே நிறைந்த சபையா இருக்கணும். அல்லேலூயா. நாம் யாவருக்கும் பொறுமை அவசியமாய் இருக்கிறது. சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பொறுமை அவசியமாய் இருக்கிறது. எல்லா காரியத்திலும், குடும்ப காரியத்திலே பொறுமையாய் இருங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களிலே பொறுமையாய் இருங்கள். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா.
அவசரப்பட்டு எதையுமே செய்யாதீங்க. எல்லாத்தையும் உங்க குடும்பத்துல நிதானமா நிறுத்தி பொறுமையோடு ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறாங்க. சோபியா சிஸ்டர் அவங்க சாட்சி சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரர் நிழல்ல நின்று வேலை பார்க்கணும், அதையும் ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. சின்ன சின்ன காரியத்தை கூட ஆண்டவர் கேட்பார். ஹல்லேலூயா. நமக்கு ஆமென், அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லாருக்குமே சில காரியங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் கடவுள்கிட்ட இருந்து பதில் வரல அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்கலன்னு நினைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஜெபம் பண்ணி பார்க்கிறோம், கடவுள் அப்படியே அமைதியா இருக்கிறார். கடவுள் அமைதியா இருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஏசப்பா என்ன என் ஜெபத்தையே கேட்கல நினைக்கிறோம். இல்ல, சில நேரத்துல அவர் சைலண்டா இருக்கிறதும் அதுவும் நமக்கு ஏற்ற ஆன்சர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம காரியத்தில் அவர் பொறுமையா இருக்கிறாருன்னா நமக்கு ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போறாருன்னு அர்த்தம். எந்தெந்த குடும்பங்களுக்கெல்லாம் இந்த சபைக்கு வந்திருக்கிற உங்களுக்காக சொல்கிறேன், நீங்க ஒரு காரியத்திற்காக நீண்ட நாட்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அது நிறைவேறாமல் இருக்கலாம், கடவுள் உங்க காரியத்துல ரொம்ப போட்டு எடுக்கலாம், சைலண்டா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு சீக்கிரத்துல ஒரு நன்மை வரப்போகிறது, சீக்கிரத்துல ஒரு அற்புதம் வரப்போகிறது. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றம் சாட்டப்படாத தானியேலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வேதத்திலே சொல்லி இருக்கிறது, தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்திலே, தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் என்ன சொல்கிறது? மைக்கிலையா? தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். போதும், இங்கே குற்றம் சாட்டப்படாத, ஏற்கனவே சொன்னேன், குற்றம் சாட்டப்பட்ட சபை, குற்றம் சாட்டப்படாத சபை. குற்றம் சாட்டப்பட்ட சபை 7, குற்றம் சாட்டப்படாத சபை குற்றம் சாட்டப்பட்ட சபை 6. வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் சொல்லியிருக்கேன். குற்றம் சாட்டப்படாத சபை 1, அது பிலதெல்பியா சபை. அல்லேலூயா, ஆமென். சபையை குறித்து சொன்னேன். இப்ப நான் சொல்றது குற்றம் சாட்டப்படாத மனிதன் தானியேல். தானியேல் மேல குற்றம் சாட்டப்படும்படி முகாந்தரம் தேடினார்கள், ஆனால் தானியேலை குற்றப்படுத்த முடியவில்லை. அல்லேலூயா. குற்றம் சாட்டப்படாத தானியேலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். குற்றம் சாட்டப்படாத தானியேலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். குற்றம் சாட்டப்படாத தானியேலை ஆண்டவர் விடுவித்தார். குற்றம் சாட்டப்படாத தானியேலை ஆண்டவர் பாதுகாத்தார். குற்றம் சாட்டப்படாத தானியேலை ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. குற்றம் சாட்டப்படாத சபையையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குற்றம் சாட்டப்படாத மனிதனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தானியேலை ஆசீர்வதித்தார், தானியேலை விடுவித்தார், தானியேலை உயர்த்தினார், தானியேலை பாதுகாத்தார். குற்றம் சாட்டப்படாத மனிதனை கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 24:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 24:16 முடிக்கிறேன் இதோட. அப்போஸ்தலர் 24:16. அப்போஸ்தலர் 24:16. ஆமென். ஸ்தோத்திரம். இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுவேன். போதும். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் இந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே குற்றம் சாட்டப்படாத வாழ்க்கை வாழ்ந்தார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென், அவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மனசாட்சியில கூட குற்றம் சாட்டப்படக்கூடாதுன்னு சொல்லி வாழ்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவன் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? வல்லமையா எடுத்து உபயோகித்தார். குற்றம் சாட்டப்படாத மனுஷனை, குற்றம் சாட்டப்படாத பவுலை ஆண்டவர் வல்லமையாய் யூஸ் பண்ணார். ஆமென். அவருடைய உருமாக்கள், அவருடைய கச்சைகள், அவருடைய பெல்ட், அவருடைய டிரெஸ்ல இருந்தெல்லாம் ஆமென், அவருடைய டிரெஸ் எல்லாம் ஆமென் கலட்டி தூக்கி போட்ட போது, அவருடைய உருமாக்களை கலட்டி தூக்கி போட்ட போது அதிலிருந்து வல்லமை வெளிப்பட்டது. ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். ஆமென். ஸ்தோத்திரம். குற்றம் சாட்டப்படாத மனிதனை கடவுள் வல்லமையாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. குற்றம் சாட்டப்படாத தானியேலை கர்த்தர் பாதுகாத்தார், விடுவித்தார், உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். ஆமென். ஸ்தோத்திரம். குற்றம் சாட்டப்படாத சபையை கர்த்தர் நேசிக்கிறார்.
அல்லேலூயா. அந்த குற்றம் சாட்டப்படாத சபைக்கும் ஆண்டவர் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். குற்றம் சாட்டப்படாத சபைக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்ன ஆலோசனைனா, ஆமென், தெசலோனிய ஆமென் சோதரம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 சொல்லி இருக்கிறார். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டு. அல்லேலூயா. மற்ற சபையெல்லாம் குற்றம் இருந்துச்சு, பிள்ளைகள் மாத்திரம் குற்றம் இல்ல, நிறைவு தான் இருந்துச்சு. அப்படித்தானே? என்னென்ன நிறைவு இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். 3 நிறைவு. என்னென்ன நிறைவு? அன்பு நிறைந்த சபை, அபிஷேகம் நிறைந்த சபை, பொறுமை நிறைந்த சபை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்ரிசியேட் பண்ணாரா? அப்ரிசியேட் பண்ணாரு. நல்ல சபை அப்படின்னு சொல்லி அப்ரிசியேட் பண்ணாரு. ஆனாலும் அந்த சபைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டு. அல்லேலூயா. நம்ம எல்லாத்துலயும் நல்லா ஜாலியா இருக்கிறோம், எல்லாத்துலயும் நம்ம கரெக்டா இருக்கிறோம் சொல்லி கோட்டை ஒட்டக்கூடாது. அதுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட், நான் எல்லாத்துலயும் சரியா இருக்கிறேன், நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், நான் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கிறேன், நான் எல்லாத்துலயும் பியூரிஃபையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு சின்ன விஷயத்துல கூட கோட்டை விட்டுறக்கூடாது. உனக்குள்ளதை பற்றி கொண்டது. உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி ஜாக்கிரதையாயிரு. அல்லேலூயா. நிறைந்த சபைக்கும் ஆலோசனை தேவை, குறைவுள்ள சபையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குறைவுள்ள சபையையும் ஆண்டவர் நெக்லெக்ட் பண்ணல. குறைவுள்ள சபையிலும் ஆவியானவர் பேசினார், குறைவுள்ள சபையிலும் ஆவியானவர் உலாவினார். குறைவுள்ள சபைகளுக்கும் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதன் சொன்னார். குறைவுள்ள சபையோடு கர்த்தர் பேசினார். எதுக்காகனா, இந்த சபை நிறைவுள்ள சபையா மாறணும். ஆண்டவர் இது குறைவுள்ள சபையா இருக்குன்னு சொல்லி பலமுறை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இது ஒரு நிறைவுள்ள சபையாக மாற கர்த்தர் உதவி செய்வாராக. அன்பு நிறைந்த சபையாக, ஆமென், அபிஷேகம் நிறைந்த சபையாக, பொறுமை நிறைந்த சபையாக மாற கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாரும் தலைகளை தாண்டி ஜெபம் பண்ணுவோம். எங்களுடைய சபை பிலதெல்பியா சபையை போல மாறணும். ஆண்டவருடைய கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் சபை குற்றம் சாட்டப்படாத சபையாக மாற உதவி செய்ய ஆண்டவரே. எங்கள் சபை ஆண்டவரை குற்றம் சாட்டப்படாத பிலதெல்பியா சபையை போல ஆண்டவரை சகோதர அன்பு நிறைந்த சபையாக, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம், ஹalleluya, பரிசுத்த ஆவியின் நிறைவு நிறைந்த சபையாக, பொறுமை நிறைந்த சபையாக மாற கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின வார்த்தைகளை தான் நான் பேசுகிறேன். ஆமென். நான் சுயமாய் பிரசங்கம் எடுத்து பேசுவது கிடையாது. ஒரு நாளும் சுயமாய் ஒரு பிரசங்கம் எடுத்து பேசுவது கிடையாது. ஆன்லைன் பிரேயர் முடிச்சுட்டு வந்து அன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் வியாழக்கிழமை சாயந்தரம், ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆன்லைன் பிரேயர் போயிட்டு வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து நான் செபித்த பொழுது கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, இன்னைக்கு நான் வாக்குத்தத்த வசனத்தை தான் பேசணும்னு நினைச்சேன். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காத. ஆண்டவருடைய சமூகத்திலே நான் செபித்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. குற்றம் சாட்டப்படாத பிலதெல்பியா சபையை போல நம்முடைய சபை இருக்க உதவி செய்வராக. குற்றம் சாட்டப்படாத தானியேலை போல இருந்து குற்றம் சாட்டப்படாத தானியேலை ஆசீர்வதித்தார், பாதுகாத்தார், உயர்த்தினார், விடுவித்தார். ஆமென். குற்றம் சாட்டப்படாத பவுலை ஆண்டவர் வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தினார். ஆண்டவர் இன்றைக்கு சபையிலே உங்களை வல்லமையாக எடுத்து உபயோகிக்க போகிறார். வருகிற நாட்களிலே உங்களை சபையிலே வல்லமையாக எடுத்து உபயோகிக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. வருகிற நாட்களிலே ஆமென், உங்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஆமென். பாதுகாக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார், விடுவிக்க போகிறார், உயர்த்த போகிறார், பாதுகாக்க போகிறார். இதுவரைக்கும் பாதுகாத்த தேவன் தொடர்ந்து உங்களை பாதுகாப்பாராக, தொடர்ந்து உங்களை பாதுகாப்பாராக. ஜீசஸ். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஆமென் ஸ்தோத்திரம். குற்றம் சாட்டப்படாத பவுலை ஆண்டவர் பயன்படுத்தினார். குற்றம் சாட்டப்படாத ஆமென் ஸ்தோத்திரம் தானியேலை கர்த்தர் இப்படியாக ஆசீர்வதித்தார்.
குற்றம் சாட்டப்படாத சபையை கர்த்தர் பாராட்டினார். ஆனாலும் அந்த குற்றம் சாட்டப்படாத சபைக்கும் ஒரு ஆலோசனை சொல்கிறார். உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. எதிலையும் கோட்டை விட்டுறாத, எதிலையும் கோட்டை விட்டுறாத. உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையை கோட்டை விட்டுறாத, உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை கோட்டை விட்டுறாத. உனக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத கிருபையை உனக்கு கொடுத்திருக்கிறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத அபிஷேகத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு வரத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஸ்பெஷல் உனக்கு கொடுத்திருக்கிறாரு. உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து எங்களோடு இடைபடுவீராக. வார்த்தை கேட்டபடி பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். பேப்பர் யார் கையில இல்ல சொல்லுங்க பாப்போம். பேப்பர் யார் கையில இல்ல? பேப்பர் இல்லாதவங்களுக்கு மொத்தம் பேப்பர் உள்ளேயும் சீக்கிரம் வெளியும் சீக்கிரம் கொடுங்க. சீக்கிரமா ஒரு 10 நிமிஷத்துல அந்த வேலையை செய்து முடிப்போம். ஐயா, அப்புறம் நான் இப்போ ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய விருப்பம் என்ன என்று சொல்லி நான் சொல்கிறேன். முதலாவது நீங்க புரிந்து கொள்ளணும். அம்மா பேப்பர் கொடுங்க, நான் முதலாவது பேசுறேன். பேனாவும் இருக்கும். பேனா இல்லாட்டினாலும் பேனா என்கிட்ட வாங்கிக்கோங்க. பேனா இருக்கா? பேனாவும் உங்கள்கிட்ட உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பேனா கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் நான் என்னுடைய தகவலை நீங்கள் நன்றாக கேட்டு நீங்கள் எழுதும்படியாக உங்களை கேட்கிறேன். முதலாவது ஆராதனை, எல்லாரும் கவனிங்க, உள்ள இருக்கிறவங்க கவனிங்க. முதலாவது ஆராதனை காலை 9 மணி முதல் 10:30 வரை முதலாவது ஆராதனை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 12:30 வரைக்கும் இரண்டாவது ஆராதனை. சரியா? இதோட இன்னும் சீக்கிரம் வைக்கணும்னாலும் சொல்லுங்க, வச்சிருவோம். இதோட சீக்கிரம் வச்சா வருவீங்களா? போல வரமாட்டீங்க. அதனாலதான் 9 to 10:30 வச்சிருக்கிறேன். 9 to 10:30 ஒரு ஆராதனை. மாற்றணும்னா சொல்லுங்க. 8 to 10 கூட நான் வச்சிருக்கேன். வெயிலுக்கு முன்னாடியே கூட உங்களை அனுப்பிச்சு விட்டேன். ஆனா யாரும் வராம இருக்கக்கூடாது. சரி, இங்க கவனிங்க எல்லாரும். ஆராதனையில நம்முடைய ஆராதனை நிறைவுள்ளதாக காணப்பட வேண்டும். ஆராதனை நிறைவுள்ளதாக காணப்படணும். எல்லாருமே ஒரே டயத்தை எழுதி கொடுத்து, இங்க கவனிங்க, எல்லாருமே உதாரணத்துக்கு எல்லாமே இரண்டாவது ஆராதனை எழுதி கொடுத்தீங்கன்னா முதல் ஆராதனைக்கு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க. சரியா? ஆகவே நீங்கள் அதை ஞாபகத்தில் வைத்து உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி 2 பேரும் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பீங்கன்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட எழுதலாம். கணவன் ஒரு ஆராதனை, மனைவி ஒரு ஆராதனை, அப்படிலாம் போட்டுறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிச்சிட்டீங்களா? கணவன்மார்கிட்ட சண்டை போட்டு கணவன் ஒரு ஆராதனை, மனைவி ஒரு ஆராதனைக்கு வந்துடக்கூடாது. ஆமென். சூத்திரம். 2 பேரும் ஆமென். சூத்திரம். கணவன் மனைவி 2 பேரும் இணைந்து முதல் ஆராதனைக்கு வருகிறதா இருந்தால் முதல் ஆராதனை. எல்லாரும் பேரையும் வரிசையா எழுதணும்னு தேவையில்லை. உதாரணத்துக்கு இன்னாருடைய குடும்பம் அப்படின்னு போட்டாவே போதும். எல்லாமே வரிசையா பேர் ஆதி முதல் அந்த வரைக்கும் அண்ணன் பேர், தம்பி பேர், தங்கச்சி பேர் அப்படின்லாம் எழுத வேண்டாம். இன்னாருடைய குடும்பம். உதாரணமா தேவசகாயம் ஐயா இருக்கிறாருன்னா தேவசகாயம் ஐயா குடும்பம் முதல் ஆராதனை அல்லது 2வது ஆராதனை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். நான் இதை இப்போ பார்த்து செக் பண்ணுவேன். நான் இதை செக் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட பேசிட்டு தான் நான் இந்த கூட்டத்தை நான் நிறைவு செய்வேன். ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு 50-50 கரெக்டாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு ஆராதனைக்கு அதிகமாகவும் ஒரு ஆராதனைக்கு குறைவாக இருந்துச்சுன்னா திடீர்னு நம்ம சர்ச்சுக்கு யாராவது செக்அப் பண்ணிட்டா நம்ம மாட்டிக்கிடுவோம். ஆகவே அதை கவனித்து ஞானமாய் செயல்பட அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். எழுத ஆரம்பிங்க, சீக்கிரமாக எழுத ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை கூட குறையா வந்துச்சுனாலும் நான் கேட்டால் நீங்கள் மாற்றிக்கிங்க உங்களை. சரியா? ஒருவேளை குறைவாக இருந்துச்சுன்னா முதல் ஆராதனைக்கு சிலரை கூப்பிட்டா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். கணவன் மனைவிட்ட
பேசி நீங்க முடிவுக்கு வாங்க. நீங்களாம் ஒன்றும் எழுதி கொடுத்துறாங்க சொல்லி இன்னொரு காரியத்தையும் சொல்லி விடுகிறேன். இப்போது எழுதி கொடுக்குறீங்க, அதுக்காக வார வாரம் மாத்திக்கிட்டு இருக்க கூடாது. சரியா? நீங்க எந்த ஆராதனைக்கு எழுதி கொடுக்குறீங்களோ அந்த ஆராதனைக்கு தான் வரணும். அபிஷியலா ஏதாவது அவசரமா நம்ம ஊருக்கு போகணும், அது முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னா முதல் ஆராதனை அட்டன் பண்ணிட்டு போகலாம். அதுக்குன்னு டோட்டலா அப்படி மாறிடக்கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் அப்படி இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்க எந்த ஆராதனைக்கு எழுதி கொடுக்குறீர்களோ அந்த ஆராதனைக்கு நம்ம பெரிய சீக்கிரமா பெரிய முதல் ஆராதனைக்கு எத்தனை பேர் ரெண்டாவது ஆராதனை ஒன்று ரெண்டு பேருக்கு வச்சுக்கோங்க. ஒன்றாவது ஆள் நீங்கள் ரெண்டாவது ஆள் நீங்கள் எதுக்கு குறைவா இருக்கிறாங்க அந்த பேப்பர் முத்திரை கொடுங்க. நிறைவா இருக்கிறத கொடுக்க வேண்டாம். எந்த ஆராதனைக்கு குறைவா இருக்கிறாங்க அப்படின்ற பேப்பர் முத்திரை எனக்கு கொடுங்க. முதல் ஆராதனைக்கு பேப்பரை பார்க்கலாமா? முதல் ஆராதனைக்கு எத்தனை ஃபேமிலி முதல் சொல்லுங்கள். ரெண்டாவது ஆராதனைக்கு டோட்டலாக எத்தனை ஃபேமிலின்னு சொல்லுங்கள். அறிவு சொல்லியிருக்காங்க. கேரளா ஆசிரியர் போதில் சொல்லிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டாவது
முதல் ஆராதனைக்கு ஒரு சிலர் வராதவங்களும் இருக்கிறாங்கல்ல, அவங்கள வந்தால் கரெக்டாக அப்படி அவங்கள வேணா அப்படி 2வது ஆராதனைக்கு வர சொல்லுவோம். முதல் ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் 22 பேர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. முதல் ஆராதனைக்கு 22 பேர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. 2வது ஆராதனைக்கு 13 பேர் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. இதில் வராத ஒரு சிலரும் இன்றைக்கு இருக்கிறாங்க. அவங்கள வேணா ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம அதை சேர்த்துக்கொள்ளலாம். அவங்ககிட்டயே விருப்பம் கேட்போம். நாங்களாம் சேர்க்க மாட்டோம். நாங்களாம் யாரையும் சேர்க்க மாட்டோம். உங்கள் விருப்பத்துக்கே எழுதி விட்டோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு இதை செய்ய தெரியும் சிஸ்டமேட்டிக்காக, நீங்கள் வாங்க, நீங்கள் முதல் ஆராதனைக்கு வாங்க, நான் 2வது ஆராதனைக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கும் ஒரு கோளாறு சொல்லுவாங்க. பாஸ்டர் வேண்டப்பட்டவங்கலாம் முதல் ஆராதனைக்கு வர சொல்லிட்டாங்க, பாஸ்டருக்கு வேண்டப்படாதவங்கலாம் 2வது ஆராதனைக்கு வர சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் உங்கள் கையினாலேயே உங்கள் மனச்சாட்சியின்படி உங்களுக்கு ஆவியானவர் என்ன உணர்த்துக்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லி எழுதி கொடுத்தேன். பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 10 குறையுது, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். அதுக்காக கூட்டுறதை நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் 2வது ஆராதனைக்கு வாங்க, 3வது ஆராதனைக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. இன்னும் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு சிலர் இன்றைக்கு வரவில்லை. அவங்களிடத்துல அந்த 2வது ஆராதனைக்கான காரியங்களை நான் பேசுகிறேன். அவங்களுடைய விருப்பப்படி செய்யப்பட்டும் ஸ்தோத்திரம். 2வது முதல் ஆராதனை நேரத்தை நீங்கள் ஸ்தோத்திரம் கவனமாய் கை கொள்ளும்படியாக கேட்கிறேன். உங்களோட எனக்கு தான் நேரத்தை ரொம்ப கரெக்டாக பேசணும். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கவும் பிரசங்கத்தை கொஞ்சம் நீட்டிட்டேன். ஆமென் ஸ்தோத்திரம். வீட்டில் கரெக்டாக ஒரு 12:15 முடிக்க வேண்டியது 12:20, 12:45 தான் பிரசங்கத்தையும் ஆரம்பித்தேன். வரும் வசனமாக தான் சொன்னேன், பேசவே இல்லை. இந்த 3 காரியங்களை குறித்து தான் நான் பேசினேன். ஆமென் ஸ்தோத்திரம். இங்கே எல்லாரும் கவனிங்க ஸ்தோத்திரம். சரியான நேரத்துக்கு ஆராதனையிலே நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக மாஸ்க் அணிந்து வரும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மாஸ்க் அணிந்து வர உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வாரம் இதே போல சூழ்நிலை உங்களுக்கு இருக்காது. வெளியில் இருந்தவங்க ஆமென் ஸ்தோத்திரம் தயவுசெய்து பொறுத்து கொள்ளுங்கள். உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வெக்கையில் இல்லாமல் இருந்தாங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெக்க வேர்வையெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அடுத்த வாரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு நிலவாது. நீங்கள் சபையிலே போய் தேவனை நன்றாக ஆராதிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 9 மணிக்கு ஆராதனைனா 8:45 என்ன செஞ்சிடணும்? 8:30 டைம். உங்களுக்கு முதல் ஆராதனைக்கு வரவங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன். நீங்கள் 8:30 நீங்கள் பிளான் பண்ணி உள்ளே இருக்கணும்னு வந்தீங்கன்னா தான் 8:45 என்ன செய்வீங்க? இருப்பீங்க. ஸ்தோத்திரம். அதே போல் 11 மணிக்கு ஆராதனைக்கு வரவங்க 10:45 என்ன செய்யணும்? வெளியில் சேர் போட்டிருப்போம், வந்து சீக்கிரம் வந்தீங்கன்னா வெளியில் உட்காந்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? சரியான நேரத்துக்கு வாருங்கள், சரியான நேரத்துக்கு முடிப்போம். இப்பொழுது போல் ஆராதனை 2 மணி நேரம் அல்ல, ஆராதனை நேரம் 1.5 மணி நேரம். 1/2 மணி நேரம் பிரசங்கம், 1/2 மணி நேரம் பாட்டு ஆராதனை 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடும். 1/2 மணி நேரம் பிரசங்கம், மிச்சம் இருக்கிற 1/2 மணி நேரத்தில் சாட்சி பகுதி, காணிக்கை பகுதி, அறிவு பகுதியில் எல்லாம் ஸ்தோத்திரம். அது ஒரு 1/2 மணி நேரம் போயிடும். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஸ்தோத்திரம். மீண்டும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம். நீண்ட நாட்களுக்கு, நீண்ட மாதங்களுக்கு பின்பாக நாம் ஒருவர் பார்க்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த சந்தோஷமானது சபையிலே நிறைந்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நான் கூட மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்துச்சு. கொரோனா நாளில் எப்படி தான் சபைக்கு ஜனங்கள்லாம் வரப்போகிறவங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸ்தோத்திரம். கரியனங்கள்லேருந்து மாத்திரம் தான் இன்னைக்கு ஜனங்கள் வரல. மேக்சிமம் எல்லாருமே வந்துட்டாங்க. அல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நேற்று உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணோம். யாரும் ஆராதனைக்கு வராமல் தடைபட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒவ்வொரு ஆராதனையிலும் சந்தோஷமாக பங்கெடுங்கள். இன்னொரு முக்கியமான அறிவிப்பு, சபையிலே திங்கட்கிழமை ஜெபம் நடக்கிறது, செவ்வாய் ஜெபம் நடக்கிறது, புதன் ஜெபம் நடக்கிறது, வியாழன் ஜெபம் நடக்கிறது. புதன்கிழமை பிள்ளைகளாக சேர்ந்து ஜெபம் பண்றாங்க, வாலிப பிள்ளைகள். வியாழக்கிழமை ஆண்களாக சேர்ந்து ஆன்லைன் பிரேயர்.
ஆமென் சோத்திரம். வெள்ளிக்கிழமை ஜெபம், ஆமென். சனிக்கிழமை காலையிலே உபவாச ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒக்கனாங்குள்ள ஜெபம். இப்படி ஒவ்வொரு ஜெபமாக இருக்கிறது. ஜெபத்திலே பங்கெடுங்கள். ஆமென். உங்களால் இயன்ற ஊழியங்களை செய்யுங்கள். ஆமென். இந்த திருச்சபைக்கு தேவன் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. திருச்சபையின் ஊழியத்தை உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் உழைப்பினாலும் உங்கள் பொருளாதாரத்தினாலும் தொடர்ந்து தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்து நின்று ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆமென். கர்த்தர் இந்த நாளை கொடுத்த கிருபைகளுக்காக, கர்த்தர் இந்த நாளை கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னும் முதல் ஆராதனையிலே உதவி செய்ய வாலிப சகோதரர்கள், வாலிப தம்பிமார்கள் எங்களுக்கு தேவை. ஆமென் ஸ்தோத்திரம். கொயர்ல இருக்கிற பிள்ளைங்க பாதிப்பதியா டிவைட் பண்ணி ஆமென் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு ஆமென் ஸ்தோத்திர ஆராதனையிலும் பாதி பேர் முதல் ஆராதனையில உதவி செய்யுங்க, பாதி பேர் இரண்டாவது ஆராதனையில உதவி செய்யுங்க, அல்லது ஆண்டவர் உங்களுக்கு எப்படி வழி நடத்துகிறார் அதன்படி செய்யுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஷிகதரமஷி எல்லாரும் ஜெபிப்போம். பிளதெல்பியா சபையை போல எங்கள் சபைக்கு உதவி செய்வீராக. அன்பு நிறைந்த சபையா, பொறுமை நிறைந்த சபையா, அபிஷேகம் நிறைந்த சபையா எங்கள் சபையை தேவன் மாற்றுவீராக. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உள்ள ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்க, வெளியே இருக்கிறவங்க
எத்தனையோ குறைவுகள் இருந்தது. கடந்த 6 மாதங்களாக எவ்வளவு குறைவுகள் இருந்தது. அந்த குறைவுகளை தேவன் மாற்றி இருக்கிறார். பலவீனங்கள் வந்த பொழுதும் அந்த பலவீனங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். மரணம் நேரிடாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை மகிழ்ச்சியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலய ஆராதனையிலே கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 6 மாதங்களிலும் குறைவுகளின் மத்தியிலும் எங்களை தேவன் நடத்தினீர். பலவீனங்கள் மத்தியிலும் தேவன் நடத்தினீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா குடும்பங்களுக்கும் நீர் நல்லவராகவும் போதுமானவராகவும் இருந்து தொடர்ந்து ஆண்டவரே எல்லா குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக, வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நிறைவும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் ஆண்டவருடைய வருகை பரியந்தமும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். God bless you and Jesus bless you and Holy Spirit bless you. ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் திருச்சபையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமென், ஆமென். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவருடைய வருகை பரியந்தமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய கிருபை என்றும் என்று மாறாதிருப்பதாக. ஆமென். கை கொடுக்கத்தான் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஸ்தோத்திரம் பட்டாவது செய்யுங்க சொல்லுங்க. ஆமென். அதை செய்யாம போயிடாது.